அண்மை செய்தி. தமிழகத்தில் 500 மதுக்கடைகளை மூடுவது தொடர்பாக 8ஆம் தேதி நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட பிறகாக முதல் அமைச்சரவை கூட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சுமார் 500 மதுக்கடைகளை மூடுவதற்கான ஒரு தகவலும் தற்போது கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் தகவல்கள். பவித்ரா, தமிழகத்துல 500 மதுக்கடைகள் மூடுவதற்கான ஒரு அறிவிப்பு விரைவில் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் சமீபத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு பிறகு வரக்கூடிய 8ஆம் தேதி அன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் என்பது முதல் முறையாக கூட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில கூட இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உட்பட புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இலாகாக்கள் மாற்றப்பட்ட அமைச்சர்கள் என அனைவரும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பார்கள். குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படும் போதெல்லாம் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படும். குறிப்பாக தொழில்துறை சார்ந்த பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய வகையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும். அதோடு மட்டுமல்லாமல் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படும். அந்த அடிப்படையில் ஏற்கனவே தமிழகத்துல தொடர்ந்து இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கோரிக்கை என்பது இருந்து வருகிறது. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் கூட மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம் என்ற ஒரு வாக்குறுதிகள் எல்லாம் வழங்கப்பட்டு வந்தன. அந்த அடிப்படையில தற்போது வரக்கூடிய அமைச்சரவை கூட்டத்துல 500 மதுக்கடைகளை மூடுவது தொடர்பான ஒரு கொள்கை ரீதியிலான ஒரு முடிவை அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்க இருப்பதாக ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை 5547 என்ற எண்ணிக்கையில மதுக்கடைகள் இருந்ததை ஏற்கனவே 500 மதுக்கடைகள் தமிழகத்தில் மூடப்பட்டு விட்டன. தற்போது மீதம் இருக்கக்கூடிய 5000 மதுக்கடைகள்ல 500 மதுக்கடைகளை அடுத்த கட்டமாக மூடுவது தொடர்பான இந்த கொள்கை ரீதியிலான முடிவு வரக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் 8ஆம் தேதி கூட்டப்பட இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரங்களிலும் அதே போல நம்ப தகுந்த வட்டாரங்களிலும் இது போன்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த போதைக்கு எதிராக, மதுவுக்கு எதிராக கடந்த நேற்றைய தினம் கூட திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது தொடர்பான மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார்கள். மது ஒழிப்பு மாநாடு என்று அவர்கள் பெயரிட்டு தேசிய அளவில் ஒரு மது ஒழிப்பு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் தமிழகத்துல வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்குள்ளாக அனைத்து மதுக்கடைகளையும் மூடினால்தான் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். எனவே கூட்டணி கட்சிகளே இந்த மதுவிலக்கு கொள்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில, சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில இந்த அறிவிப்பு கொடுத்தால் கூட்டணிக்குள் எந்தவித குழப்பமும் இருக்காது, கூட்டணி மேலும் வலுவடையும் என்பன போன்ற ஒரு தகவல்கள் எல்லாம், ஒரு கருத்துக்கள் எல்லாம் முதலமைச்சராகவும் திமுக தலைவராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தெரிவித்ததனுடைய அடிப்படையிலேயே இந்த 500 கடைகள் மூடுவதற்கான ஒரு கொள்கை ரீதியிலான முடிவு என்பது எடுக்கப்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. எனவே வரக்கூடிய 8ஆம் தேதி கூட்டப்பட இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 500 மதுக்கடைகள் மூடுவது தொடர்பான அறிவிப்பு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.